श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री विष्णु चित्तकुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्या साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये तत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूलः कवीनां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं सरन्तीं सरस्वतीं संहित காமதேனு. குழந்தைகள்லாம் மேல வந்து கூட உட்காந்துலாம், முன்னாடி முன்னாடி வந்து உட்காந்து. நீலா துங்க தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்யகிருத்தம் பாராத்யம் நாக்காலில பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜினிகலிதம் யாபலாகிருத்ய புங்கே तस्यै नम इदं भूयेवास्तु नम इदं भूयेवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு கூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்று இம்மாற்றும் அங்கடவா வண்ணமே நல்கு. மார்கழி மார்கழி வையத்து ஓங்கி ஓங்கி ஆழி மாயன் புல் கீச்சு கீழ் தூமணி நோற்று கற்று கனைத்து புள்ளின் உங்கள் எல்லே நாயகன் நாயகன் அம்பரம் உண்டு உண்டு குத்து முப்பத்து ஏற்ற அங்கன் மாறி மாறி அன்றி ஒருத்தி மாறி அன்றி ஒருத்தி மாலே கூடாரே கூடாரே கரவைகள் கரவைகள் சிற்றம் சிற்றம் மங்கம் மங்கும் போதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணி மாடன் தோன்றுவோர் நீதியால் நல்ல பக்தர் வாழ்மோர் நான்மறைகளோர் நூர் வில்லிப்புத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமட்டி காட்டும் வேதமணித்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவி 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்க கெகண்ணி உந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே பண்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம். உபச்சாராப் தேசேன கிருதான் அகரன்மயா அபச்சாரான் இமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா தமேவ மத்வா பரமாசுதேவம் ரங்கேசயம் ராஜவதர்ஹணீயம் ராபோதிகீம் யோகிருத சுக்திமாலாம் பக்தாங்கிரேணும் பகவந்தமீடே மண்டங்குடி என்பர் மாமரையோர் தொண்டரடிப்படி தொன்னகரம் மன்னியசி தொண்டரடிப்படி தொன்னகரம் வண்டு திணத்தவையில் தென்னரங்கத்தம்மானே பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்தவூர். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருப்பள்ளியேற்றி பாடினார். அதற்கு பிறகு ஆண்டாள் என்ற ஒரே ஒரு 12 ஆழ்வார்களிலே ஒரே ஒரு பெண் ஆழ்வார் திரு மங்கை ஆழ்வார், நல்ல பெண்ணான இருக்கிற ஆழ்வார். அதாவது பூமாதேவி பிராட்டியினுடைய மறு உருவம். நாம் தினமும் நடக்கிறோம், அமர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், படுத்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் நமக்கு சாப்பாடு கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது. அரிசி, கோதுமை, கரும்பு, வாழைப்பழம், நிறைய. இதெல்லாம் இது பூமி தான் நமக்கு கொடுக்கிறது.
அதனால இந்த விவசாயிகள் என்ன பண்றாங்க, நிலம் உழுது ஏர் வைத்து உழுது, இப்பெல்லாம் டிராக்டர் வைத்து உழுகிறார்கள். பெரிய பெரிய சக்கரத்தை இருக்கு, அந்த ஷேரில் உள்ள போய் அழுந்தி அந்த பூமியை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள். இருந்தாலும் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று சொன்னார் ஐயன் என்ற திருவள்ளுவர். 1330 திருக்குறள். அவ்வளவும் நம்மை போல தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் எல்லோரும் படிக்க வேண்டியது. வேதங்கள்லாம் நிறைய இருக்கு, அளவு கடந்து இருக்கு, கடல் போல இருக்கு. நம்ம தேசத்தை, நிலத்தை சுற்றி, பூமி பிராட்டியை சுற்றி 7 கடல்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். நம்மை சுற்றியே, நம்ம பாரத தேசத்தை, நம்முடைய தமிழ்நாட்டை சுற்றியே 3 கடல்கள் இருக்கின்றன. பேரெல்லாம் வைத்திருக்கிறார்கள். இந்திய மகாசமுத்திரம், பசிபிக் கடல், ஏதோ பேர் வச்சிருக்காங்க. அதனால 3 விதமா 3 கடல் சுற்றி இருக்கு. நாம ஒரு துவீபத்தில் இருக்கிறோம். துவீபகா என்றால் எப்போ 3 கடல்கள் இருக்கு, 3 பக்கம் மட்டும் தண்ணீர் இருக்கிறது, அப்போ துவீபம் என்று பெயர். அப்படி 4 பக்கமும் கடல் இருந்தால் தீவு என்று பெயர். இது நம்ம பாரத தேசம் துவீப கற்பம் சொல்லுவாங்க. துவீபத்தை போல 3 பக்கமும் நீர் நிறைந்திருக்கிறது. அவ்வளவு பெருசு எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணம், அளவில்லாத குணங்கள். அப்படி அந்த எம்பெருமானை பள்ளி உணர்த்துகிறார் தொண்டடிப்பொடியாழ்வார். நாம இன்னைக்கு அடுத்த பாசுரத்தை சேவித்து விட்டு, அதாவது சேவித்து விட்டு என்றால் சொல்லிவிட்டு இருந்தார், கை கூப்பி சேவித்து விட்டு. நேற்று 5வது பாசுரம் சேவித்தோம், இன்னைக்கு 6வது பாசுரம். இதுக்கப்புறம் நாச்சியார் திருமொழி என்று ஆண்டாள் என்ற பெண் ஆழ்வார் சாதித்த 143 பாசுரங்களை 10 பாசுரமாக தினமும் நாம் கேட்போம், சொல்லுவோம். நீங்கள் அதை அங்கங்கே பொருள் சொல்லுவோம், நீங்கள் ரசித்து கேட்கலாம். இது பூபாலம் என்ற ராகத்திலே பாடக்கூடியது. காலை வேளையிலே இரவியர்மணி நெடும் தேரொடும் இவரோ இறையவர் 11 விடையரும் இவரோ மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ வருதரும் வசுக்களும் வந்தீண்டி புறவியோடாடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்தீண்டிய வெள்ளம் அருவரை அணையனின் கோயில் முன்னிவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே எழுந்தருளாயே. எம்பெருமானை ஸ்ரீ ரங்கநாதனை இந்த ஊர்ல ஸ்ரீரங்கத்துல துளசி வனம் அல்லது பூக்களை பூந்தோட்டம் அமைத்து விப்பரநாராயணன் என்ற பெயரில் முதலில் வந்தவர். இந்த நீங்கள் கூடியிருக்கிறீர்களே, உங்கள் அடியாருடைய திருவடியிலே காலிலே இருக்கிற தூசி என்னுடைய பேர் என்று சொன்னார். தொண்டர் அடிப்பொடி. சம்ஸ்கிருதத்திலே பக்தானாம் அங்கிரி ரேணு என்று அவருக்கு பெயர். 10 ஆழ்வார்களை பற்றி சொல்வார்கள். மீதி 2 ஆழ்வார்ல ஒருத்தர் மதுரகவி ஆழ்வார். அவர் 10 பாசுரம் எழுதினார். கண்ணினும் சிறுத்தாம்பு என்ற 10 பாசுரம் அருளினார். அவர் தன்னுடைய ஆச்சாரியனான நம்மாழ்வாரை பற்றி எழுதினார். அதனால அவர் தனி. ஆண்டாள் தாயாராவே இருக்கார். ரங்கநாயகி தாயாரும், இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாயகி தாயாரும் அந்த ஆண்டாளும் வேறு யாரும் இல்லை, ஒருத்தர் தான். ஸ்ரீதேவி தான் நீலாதேவி, நீலாதேவி தான் ஆண்டாள், ஆண்டாள் தான் நப்பின்னை, நப்பின்னை தான் கிருஷ்ணனுக்கு மாமனுடைய மகள்.
மாமான் மகளே என்று முன்னாடி தூமணி மாடத்து என்ற பாசுரத்தில் பார்த்தோம். அப்படி நாம் உறவு கொண்டாடிட்டு இருந்தோம். அதே மாதிரி அந்த பெண்ணுடைய அம்மாவை மாமீர் அவளை எழுப்பீரோ என்று தூமணி மாடத்து பாசுரத்தில் 9வது பாசுரத்திலே பார்ப்போம். இன்றைக்கு 11வது பாசுரம். அப்படி அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடினவர் அவரை இந்த மாதத்திலே இந்த 10 பாசுரத்தை மட்டும் செய்வேன். திருப்பள்ளி எழுச்சியும் திருப்பாவை மட்டும்தான் 30, 10, 40 தான். 4000ல் 40 பாருங்க. ஒரு விழுக்காடு தான் சொல்லலாம். அவ்வளவுதான் படிப்போம். மற்ற இந்த மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் வந்து அங்கே நட்சத்திரம் உத்தரம்ங்கிற நட்சத்திரம் வந்து அதுக்கப்புறம் இந்த 4000 பாசுரங்களையும் புதிதாக படித்து கற்றுக்கொள்ளும், பொருள் கற்றுக்கொள்ளும். இந்த மாதத்திலே நீங்கள் இந்த திருக்கோயிலுக்கு, பெரிய கோயிலுக்கு போய் உள்ளே போய் அரையர் சேவை என்று அங்கே 4-5 பேர் இந்த பொருள் சொல்வார்கள். அதை கேட்டு மகிழ வேண்டும். புதிதாக ஒவ்வொரு வருஷம் பொருள் சொல்வார்கள். எம்பெருமானை பற்றியே இருக்கும் அந்த கருத்துக்கள் எல்லாம். அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம கேட்டு மகிழணும். கீழே அமர்ந்து நீங்கள் இப்போ உட்காந்துருக்கிற மாதிரியே உட்காந்து கேட்கணும். ரொம்ப தூரத்தில் உட்காந்தா நமக்கு காதில் விழாது. ஏன்னா அவங்க மைக் வைக்க மாட்டாங்க. அது அதாவது அது வந்து பேட்டன்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவருடைய உரிமை அது. அது புத்தகத்தை பார்த்து ஓலைச்சுவடியை பார்த்து சொல்வார்கள், பார்க்காமல் சொல்வார்கள். அப்பொழுது நாம் அதை கேட்கும் பொழுது உள்ளே ஆழமான பொருள் புரியும். இந்த மாதத்திலே அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை இந்த 40 தவிர பாட மாட்டோம். அவங்க மட்டும்தான் பாடுவாங்க. நமக்கு ஒரு ஓய்வு மாதிரி, லீவு, வெக்கேஷன். உங்களுக்கு லீவ் விடுறாங்களா, விடுமுறை பள்ளிக்கூடத்தில், அது மாதிரி. இப்பவும் விடுமுறை தான். நேற்றுக்கும் விடுமுறை தான், இன்னைக்கும் விடுமுறை தான். அதனால 1ஆம் தேதி வரையும் விடுமுறை தான். புது ஆண்டு 2026 வருவதையும் விடுமுறை தான். அதுக்கு 2ஆம் தேதி திறந்துருவாங்க. ஏன் திறக்கிறாங்கன்னு நான் நேற்றையே சொன்னேன். நான் இங்கே சொல்வார், ஏன் திறக்கல கல்லூரியோ பல்கலைக்கழகமோ பள்ளிக்கூடமோன்னு கூட்டு சாவி தொலைந்து விட்டது என்று சொல்வார் வேடிக்கை. அதனால திறந்தாலே போகணுமே கோயிலுக்கு. இது இப்போ கூட கோயிலுக்கு போகணுமேன்னு சில பேர் வருத்தப்படுவாங்க. இல்லை, பள்ளிக்கூடம் போகணுமே, படிக்கணுமே, படிக்க சொல்கிறாரே ஆசிரியர்கள் அப்படின்னு மனதுக்குள்ள வருத்தம் வரும். இருந்தாலும் நாம் பிழைப்பதற்கு கல்வியால தான் முடியும். வேற ஒன்றும். இப்போ நாம் வந்து எப்படியோ பிழைத்து கொண்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் கல்வியை வைத்துக்கொண்டு பிழைக்கணும். அதுதான் முக்கியமானது. அதனால இந்த பாசுரங்களில் இன்னைக்கு பாருங்க, இந்த பொருத்தமா வந்திருக்கு. மயிலினன் அருமுகன் இவனும். ஒரு தடவை அந்த மாதிரி விவாதம் வந்தது திருப்பதியிலே. வெங்கடேச பெருமாள், திருவேங்கடமுடையானுக்கு 2 பேர் 2 விதமாக சொன்னார்கள். ஒன்று அம்மனாக, பார்வதியாக சில பேர் சொன்னார்கள். சக்தி என்ற தெய்வம் அங்கே இருக்கிறது, அல்லது முருகன் என்ற தெய்வம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதை வந்து வரலாறுலே காண்கிறோம். பிறகு வெங்கடேச பெருமாள் தான் என்று எல்லாரும் அறுதியிட்டு கூறுகிறார்கள். ஆராய்ச்சி செய்தார்கள், முடிவு செய்தார்கள், வெங்கடேச பெருமாள் தான் என்று. ராமானுஜாச்சாரியர் என்ற பெரியவர் ஆசிரியர் அங்கே போய் இரவிலே கோயிலை பூட்டும் பொழுது சங்கு சக்கரம், அப்புறம் வேல், அப்புறம் சக்திக்கு உள்ளாத ஆயுதங்கள், அதே மேலே முருகனுக்குள்ள வேல் எல்லாத்தையும் அங்கே வைத்து விட்டு கோயிலை பூட்டி விட்டு வெளியில் மறுநாள் காலையில் போய் பார்த்தால் அந்த ஆயுதங்கள் உடைந்தும் இந்த சங்கு சக்கரம் அவருடைய திருக்கைகளில் இருந்ததாக நாம் வரலாறு தெரிகிறது. அதனால இதுல வந்து சண்டை ஒன்றும் இல்லை. இதுல ஒன்றும் சண்டை இல்லை. உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நீங்கள் தொழலாம், கும்பிடலாம். எனக்கு பிடித்த தெய்வத்தை கும்பிடலாம். இது மட்டும்தான் இந்த மதத்தில் ஒன்று மட்டும்தான் இந்த சனாதன தர்மம் என்ற ஒரு மதம். நமக்கு இந்து மதம் சொல்லிட்டு இருக்கோம். விண்ணப்பத்துல எல்லாம் அப்படிதான் எழுதுறோம், இந்துன்னு எழுதுறோம். அப்படி இல்லை, அப்படி கூடாது. அதனால சனாதன தர்மம்னு எழுதணும். சங்கின்னு திட்டுறாங்க, அப்படி திட்டக்கூடாது. அதனால கூட்டம் கூட்டமாக இருந்தால்தான் நமக்கு பலம் இருக்கும். ஒற்றுமையே வெற்றியின் அடிப்படை. ஒற்றுமை குலைந்தால் நம் வாழ்வு விழுந்துவிடும்.
அப்படி அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். 4 பேர் வந்தாங்க, அந்த குச்சியை ஒடிக்க சொன்னார் ஆசிரியர். அதனால கட்டுக்கட்டாக இருந்த குச்சியை உடைக்க முடியவில்லை, பிரித்து உடைத்தார்கள் என்று தெரியும். அப்படி இங்க இப்ப இன்னைக்கு பாசுரத்துக்கு வருவோம். குசேனி என்ற ராகம். குசேனி இது வந்து ஆசிரியர் பரமாவும் சொல்லலாம், ஆண்டாளுடைய தோழி பரமாவும் சொல்லலாம். கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் போர்க்கோடியே புற்றரவல் குல் புனமையிலே. இப்ப சொன்னேன் இல்லையா, திருப்பள்ளி எழுச்சியிலையும் தொண்டடிப்படி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சியிலையும் அந்த மயிலினன் முருகன் இவனோ, அருமுகன் இவனோ. புற்றரவல் குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்று குரங்கும் பொருளேலோரும் பாவா. இந்த பாசுரத்தையும் ஒரு முறை சொல்லக்கூடிய பாசுரம் தான். இனிமே 16வது பாசுரம் தான் இருமுறை சொல்லக்கூடியது. நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய மோகன ராகத்தில் பாடக்கூடிய பாசுரம். இப்போ சில கருத்துக்களை நாம் முன் பாசுரங்களிலே பார்ப்போம். நேற்று கிட்டத்தட்ட 9 பாசுரங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக சொன்னோம். அப்பப்போ நேற்று என்னென்ன பாடம் அது இன்றைக்கு நினைவு வைக்க வேண்டும் அப்படிலாம் வகுப்புகளில் உண்டு. அது மாதிரி ஆசிரியர் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியணும் மாணவர்களுக்கு. அதனால் அந்த மாதிரி திருப்பாவை பாசுரங்களை இந்த ஆண்டிலே, அதாவது நான் 9வது 10வது முறை இந்த தமிழ்நாட்டிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கோயம்புத்தூர், ஹோசூர், திருச்சி, ஸ்ரீரங்கம், மேலநம்மங்குறிச்சி, காரப்பங்காடு இந்த போன்ற பல இடங்களில் இந்த திருப்பாவை வியாக்கியானம் விளக்கம் கொடுப்பதற்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே. அதனால் இந்த வருடம் என்ன திட்டம் போட்டேன், திட்டம் போடுறது அவன்தான், அதை வந்து செயல்படுத்துறது நாம். செயலனும் அவன்தான், அவர் தான் செக்ரட்டரி. நம்மளாம் பிஏ, செக்ரட்டரிக்கு பிஏ. அப்படி கூட இருந்து உதவி செய்வது. இல்லை, 6வது பாசுரம் புள்ளும் சிலம்பின காண் சங்கராபரண ராகத்திலே பாடக்கூடிய பாசுரத்திலே பேய்மலை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்ற 2 வரிகளாலே முதல் பாசுரத்திலே சொன்ன சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என்று சொன்ன இந்த ஆய்ப்பாடியை, திருவாய்ப்பாடியை, அதாவது கோகுலத்தை, அதாவது மதுராவை, அதாவது பிருந்தாவனத்தை, அங்கே இருக்கிற பிராட்டியான ஆண்டாளை அல்லது கோதா என் தேவியை அல்லது ருக்மிணி பிராட்டியை நினைத்து கொண்டு பாடின பாசுரம். அதனாலே முதல் பிராட்டி. அப்போ இந்த கோகுலத்தை பத்தி பெரியாழ்வார் சொல்ற பொழுது அவர் சொன்னார், இங்கே வந்து ஆண்டாள் பாசுரத்திலே புள்ளும் சிலம்பனகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ என்று விடிந்ததற்கு அடையாளம் சொன்ன பொழுது பெரியாழ்வார் யார் அது? ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை. அவர் சொன்னார், புள்ளினங்கள் புள்ளரையன் புகழ் குழறினன். பறவைகளுக்கெல்லாம் சரியாக பேச்சு வருமா? நமக்கு அது புரியுமா? அதுகளுக்கு புரியும், ஒருவருக்கொருவர் பறவைகளுக்கு புரியும். பறவை மொழிங்கிறது அவற்றுக்கு உள்ளே புரியும்.
நமக்கு புரியுமான்னா புரியாது. அதனால பெரியாழ்வார் சொன்னார் குழறின உளறின என்று சொல்றோம். பிராட்டில் என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அதனால யார் அவர்? அந்த பெரியாழ்வார் கருடனுடைய அம்சம். அதனால கருடன் பறவை இருக்கிறதா, இந்த பறவை எம்பெருமானை அழைத்து கொண்டு செல்லும் இடங்கள்லாம் செல்ல. இந்த ஊர்ல ஒரு விசேஷம் உங்களுக்கு தெரியுமா தெரியல. 2 கருடன் உண்டு, 2 கருட சேவை. ஒண்ணு வெள்ளி, இன்னொன்னு தங்கம். 2 கருட சேவையும் வருஷத்துல 2. எந்த கோயிலிலும் கிடையாது. வேற எந்த கோயிலிலும் 2 கருட சேவை கிடையாது. இந்த கோயிலில் தான் 2 பிரம்மோற்சவம் வருஷத்துல. 3 தேர், சித்திரை தேர், பங்குனி தேர், தரித்தேர். 3 எங்கேயும் கிடையாது. அங்கெல்லாம் ஒரு தேர், ஒரு வருஷத்துல ஒரு தேர். ரதாரூடம் கோவிந்தம் நமாமின்னு சொல்லுவாங்க. தேர்ல இருக்கிற எம்பெருமானை நாம் சேவிக்க வேண்டும் என்று ஞாபகம் வச்சுக்கணும். அதனால பெரியாழ்வார் கருடாம்சமாக பிறந்தார். கருடனே இன்னொரு உருவமாக வந்தார். ஏன் கருடனே உருவமாக வந்தார்னு ஏன் அந்த கருடாம்சத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா, கருடனுக்கு பெயர் வேதாத்மான்னு பேர். வேதங்களை எல்லாம் கற்றவர், மறைகளை எல்லாம் கற்றவர். வேதங்கள் கணக்கில் அடங்கா, அவ்வளவு வேதங்களையும் நன்றாக தெரிந்து கொண்டவர் கருடன். இப்ப எம்பெருமான் இருக்கிறார். எம்பெருமானுக்கு கூட இருக்கிற ஒரு கார், 4 சக்கர வாகனம், அதுதான் தேர் சொல்றோம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல தேர், இங்கிலீஷ்ல கார். கார் ஃபெஸ்டிவல் தான் சொல்றோம், தேர் விழா தான் சொல்றோம். அதுக்கு 4 சக்கரம் உண்டு, தேருக்கும் 4 சக்கரம் உண்டு. சமயத்துல நிறைய சக்கரங்களும் உண்டு. அப்படி இந்த கருடன் தேராக இருக்கும் பொழுது அந்த கருடன் வேதாத்மாவாக இருப்பதால், வேதம் அறிந்திருப்பதால், பெரியாழ்வாரும் ஆசிரியரே இல்லாமல் கற்றுக்கொண்ட வேத வித்தர், வேதத்தை நன்றாக தெரிந்து கொண்டவர். ராஜா கேட்கும் பொழுது, அரசன் கேட்கும் பொழுது பொருளை குழறாமல் சொல்லி புரிய வைத்தவர் பெரியாழ்வார். அப்படிப்பட்ட பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாக பிறந்தாள், அவதரித்தாள். துளசி வனத்திலே அவதரித்தவள் ஆண்டாள். இது தெரிஞ்சு. அதனால இன்னொரு இதுல சம்ஸ்கிருதம் அறிஞர் வந்திருக்கிறதுனால சொல்றோம். கருடன்கிறது த்விஜஹா என்று சொல்றார். த்விஹி ஜாயத்தே, 2 முறை பிறக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு குருவியோ இல்லை ஒரு பறவை, ஏதாவது ஒரு பறவை எடுத்துக்கோங்க, அது ஒரு வயத்துல இருந்து முட்டை போடும். கோழி இருக்கு, கோழி முட்டை போடும். அந்த முட்டையை வெடிச்சு அது பிளந்து அது குஞ்சு வெளியில வரும். அதனால அதுக்கு 2 பிறகு. அம்மா வயத்திலிருந்து முதல்ல முட்டையாக குழந்தை பிறக்கும். அந்த முட்டை எல்லா குருவிகளுக்கும் தான். மயில் கூட உண்டு. அதனால அடை காக்கும், மயில்லாம் அடை காக்கும். அதே மாதிரி கோழி அடை காக்கும். அதுக்கு சூடா இருந்து எத்தனை நாளுக்கு முட்டை பொறிக்குங்கிறது தெரியாது எனக்கு. அதனால அந்த முட்டையிலிருந்து 2வது பிறவியாக வரும். ஒரு வேடிக்கை என்னன்னா, நம்ம வாய் இருக்கு, நம்ம வாயில பல்லு இருக்கு. பல்லு எல்லாம் இருக்கு இல்லை. இப்ப பல்லு த்விஜஹான்னு பேர். 2 முறை பிறக்கிறது. எப்படி? குழந்தை ஒரு வயசு ஆகும்பொழுது, ஒரு 1.5 வயசு ஆகும்பொழுது பல்லு வளர்கிறது, பல் முளைக்கிறது. அது முதல் பிறகு. 2வது 8 வயசுல, ஒரு 7-8 வயசு ஆன உடனே ஒன்றொன்றாக விழுகிறது. அது புதுப்பல் முளைக்கிறதுக்காக. வயதான பால் விழுறதுங்கிறது அதுக்கப்புறம் திரும்பி வராது. அதனால இது மீண்டும் முளைக்கிறது. அதனால 2வது பிறவி அந்த பல்லுக்கு உண்டு. அதனால 2 பிறவி. அதனால அதுக்கும் த்விஜஹான்னு பேர். த்விஹி ஜாயத்தை, 2 முறை பிறகு. பறவைக்கும் உண்டு, பல்லுக்கும் உண்டு. அதே மாதிரி படித்தவர்கள் 2 முறை பிறக்கிறார்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஜிஆர் சுவாமி இருக்காரு இல்லையா, இந்த ஜிஆர் சுவாமிகிட்ட வந்து உங்களை போல பக்தர்கள்லாம் என்ன செய்யறாங்க, 2வது பிறவிக்கு தயாரா இருக்காங்க. என்ன 2வது பிறவி? அவர் கையில சக்கரம் சங்கம் எடுத்துக்கொண்டு வந்து இந்த நெருப்பிலே வைத்து கொஞ்சம் அதை சூடாக்கி, அதை நமக்கு வலது கையில சக்கரமாகவும் இடது கையில சங்கமாகவும் அவர் அந்த இலச்சினையை பொறிப்பார். அதுக்கு பேர் சமாசிரயணம் என்று பெயர். சமாசிரயணம் என்று ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படாத ஒன்றும், சமஸ்கிருதம் தெரியாது. ஆச்சாரியனை அணுக வேண்டும், ஆச்சாரியனை நன்கு அணுக வேண்டும். அவரை நம்பி அவருடைய திருவடியில விழுந்து
அவர்கிட்ட இந்த இலச்சினை பெற்று இதுக்கு பேர் முத்திரைன்னு பேர். தமிழ்ல விட முத்திரை சொல். இப்படி முத்திரை அடிக்கிறது, தபால் முத்திரைன்னு கேள்விப்பட்டு அப்படி அடிப்பாங்க. அதனால அது மாதிரி இந்த முத்திரை வைத்த பிறகு நாம் வந்து இரண்டாவது பிறவி அடிப்போம். அதே போல இந்த பூநூல் என்று இருக்கு, அது புனித நூல். அந்த நூலுக்கு நாம் அணிய முற்படும் பொழுது உபநயனம் என்று பெயர். உபநயனம், உப என்றால் அருகில், நயனம் என்றால் கொண்டு செல்லுதல். யார் யாருக்கு யார் அருகில் கொண்டு செல்கிறார்கள் என்றால் ஆசிரியர், தந்தையே ஆசிரியர், மாதா பிதா குரு தெய்வம் அப்படிதான் சொல்றோம். அம்மா முதல் தெய்வம், இரண்டாவது பிதா தெய்வம், மூன்றாவது குரு தெய்வம். நீங்க தெய்வத்தை நாலாவதா கொண்டு வச்சுட்டீங்களா? அதனால கடைசியா சொன்னது முக்கியம்னு சம்ஸ்கிருதத்துல இலக்கணத்துல இருக்கு. உத்தரோத்தரம் பலியசி, முன்னாடியே சொல்லியிருக்கேன். உத்தரோத்தரம் பலியசி. முதல்ல சொன்னதுனால முக்கியத்துவமா, கடைசியில சொன்னதுனால முக்கியத்துவம்னா ரெண்டும் முக்கியம்தான். அதனால முதல்ல சொன்னது மாதா, அம்மா. குழந்தைய பெற்ற உடனே அம்மா அம்மான்னு அதுவே சொல்ல ஆரம்பிக்கும், இல்லாட்டா கற்றுக் கொடுப்பாங்க. இது அம்மா, இது அப்பா. இன்னொன்று வேடிக்கையா சொல்லுவாங்க, பையன் குழந்தையுடைய தந்தைக்கு சகோதரி இருந்தார்கள்னா அத்தைன்னு சொல்லுவாங்க. அந்த அத்தை வந்து பணக்காரியா இருந்தாங்கன்னா அத்தை சொத்துக்காக ஆசைப்பட்டு அத்தை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு உண்டு. அப்ப என்ன சொல்லுவாங்க, அத்தை சொல்லு, அத்தை சொல்லு, அப்பா சொல்லு சொல்ல மாட்டாங்க, அம்மா சொல்லு, அத்தை சொல்லு சொல்லு, அத்தை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தா 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 அத்தைன்னு ஒன்று. அத்தை முதல்ல தாத்தான்னு ஒன்று, தா குடு குடு. எல்லாருமே நம்ம என்ன பண்றோம், குடு குடு, தா தான குடுன்னு அர்த்தம். நாம் என்ன தான, வேறு சம்ஸ்கிருதத்துலேயும் தமிழ்லையும் என்ன வித்தியாசம்னா, தான கொடுக்கறது, நாம் கேட்கறது தான வாங்கிக்கிறது, கொடுங்க. மேலே வாமனாவதாரத்தில் பிச்சை எடுத்தான், 3 அடி பிச்சை எடுத்தான். மகாபலி சக்கரவர்த்தி என்ற ஒரு அரக்கனிடம் போய் பிச்சை எடுத்தான். தலையில எழுத்தவன் இந்திரனுக்காக செய்தான் பிச்சை, பிச்சைக்காரன் ஆயிட்டான். அதனால இங்க வந்து அந்த குழந்தைக்கு இந்த உபநயனம் ஆன உடனே அவன் இரண்டாவது பிறவி பெறுகிறான். பூநூல் மாட்டி அதுக்கப்புறம் தினம் அனுஷ்டானம், தினம் காலை மத்தியானம், அதாவது நடுப்பகல், சாயங்காலம், மாலை, இதெல்லாம் அனுஷ்டானம் செய்யணும். அல்ல நாம எல்லாம் விட்டுட்டோம்னா நம்ம அரசன் நம்மளை துன்புறுத்துக்கிறான். நீங்க கஷ்டப்படுறீங்க, வந்து ஆட்சி சரியில்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, ராஜா சரியில்லைன்னு சொல்றீங்கன்னா நாம சரியில்லை. நாம சரியா இருந்தா ராஜா சரியா இருக்கும். நாம நம்முடைய கடமையை செய்தால் அவன் தன்னுடைய கடமையை செய்வான். பொங்கலுக்கு 5000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அடுத்த தேர்தலில் 2026 உங்களுக்கு வேட்டி புடவை, இப்போ என்ன சொல்ல போறாங்க, இப்போ கரும்பு, அப்புறம் வெல்லம், அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து டிவியே கொடுத்தாரு, ஒருத்தர் ஃபேன் கொடுத்தாங்க, விசிறி கொடுத்தாங்க, மின் விசிறி. இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நாம என்ன பண்றோம், தவறான ஒருவருக்கு ஓட்டு போடுறோம். அதனால அவங்களுக்கு ஓட்டையை போடணும், அதாவது துவாரம் சொல்லணும், அதை போடணும். அது போல ஓட்டை போட்டுறோம். அதனால அவங்க நம்மளை பார்த்துட்டு கொள்ளையடிக்கும். அதனால நாம் நல்லவராக இருந்தா அரசு நல்லவராக. அப்படி அந்த இப்ப என்னாச்சுன்னா 3 பேரையும் சேர்த்துட்டு வரணும். கருடகா த்விஜகா. கருடன்கிறது பறவை, பெரியாழ்வார் த்விஜகா அந்தனர், உபநயனம் ஆனவர், உபநீதகா. மூன்றாவது பெண் இருக்காளே, இந்த பெண் யார் பெண்ணாக பிறந்தால், பெரியாழ்வார் பெண்ணாக இருந்தார். அதனால த்விஜகுலத்தில் பிறந்தார். அவருக்கு த்விஜகுல திலக்கம்னு பேர் பெரியாழ்வாருக்கு, பெண்ணுக்கு குலீனான். இவளும் பறவை மாதிரி மேலே இப்ப பறக்கிற, எழுந்துருங்க அப்படின்னு பறக்கிற. காலையில எழுந்துருங்க, எல்லாரும் எழுந்துருங்க. 5 லட்சம் பேர், 5 லட்சம் பேர். 5க்கு அப்புறம் எத்தனை பூஜை இருக்குன்னு சொல்லணும் குழந்தைகள் நீங்களாம். அதனால 7வது பாசுரம், கிஷு கீஷென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து என்ற பாசுரம் பார்ப்போம். அந்த பாசுரத்துல நான் பின்னால வரும்போது முன்னாடி பாசுரத்துல என்ன சொன்னோம், வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தனை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரிஹி 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 என்று சொன்னார்கள்.
அரி என்ற பேரரவம்னு பார்த்தோம். அது மாதிரி இங்க என்ன பார்க்கிறோம்னா, இந்த கீச்சு கீச்சல்ல கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் எதுன்னா ஆசிரியரை பற்றி ஹரிஹி, எம்பெருமான் கடவுளாக மதிக்கப்பட வேண்டியவர் ஆசிரியர் என்று சொன்னார். ஹரிஹி. அதனால அது வந்து சகசநாமத்துல ஒரு பேர், விஷ்ணு சகசநாமத்துல 1000 திருநாமங்கள்ல ஹரிஹிங்கிறது ஒரு பேர். அப்போ எங்க ஹரிஹி சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இதுக்கு போங்க, பிருந்தாவன் சொன்ன இல்லையா, பிருந்தாவன், மதுரா, கோகுலம் சொன்ன இல்லையா, அங்க போறீங்க. அங்க போன உடனே சந்து பந்தா நிறைய தெருக்கள் இருக்கும். அது குறுகலான தெருக்கள். நீங்க அதுல நடந்து போனீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக என்ன பண்ணுவீங்க, ரிக்ஷா, சைக்கிள் ரிக்ஷால ஏறணும். வேற ஒன்றும் போகாதுங்க. ஸ்கூட்டர் போகலாம், சைக்கிள் ரிக்ஷா போகலாம், கார் போக முடியாது. குறுகலான தெருக்கள். இந்த சைக்கிள் ரிக்ஷால ஏறும் பொழுது அவன் என்ன சொல்லுவான், ஹரே கிருஷ்ணா அப்படின்னு ஏறுங்கன்னு அர்த்தம். ஹரே கிருஷ்ணா கடவுள் பேர் சொன்னா ஏறுங்கன்னு அர்த்தம். உட்காந்துட்டீங்களா, ஹரே கிருஷ்ணாமா கேட்கறதுக்கு. உட்காந்துட்டீங்களான்னு கருத்துக்க, என்ன இந்த துணி மாட்டிக்காம உட்காந்தீங்களா. அப்புறம் குரங்கெல்லாம் வரும் நடுவில். குரங்கெல்லாம் வந்து உங்களுடைய கண்ணாடியை பிடிச்சி எடுத்துட்டு போயிடும். அதுக்கு அவன் வந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கான். உங்க கண்ணாடியை எடுக்கிறதுக்கு என்ன, கையில பணம் இருந்ததுன்னா அதையும் பிடிக்க போயிடும், பர்ஸ் எடுத்துனா அதையும் எடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு நீங்க ஒரு 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த திருப்பி அந்த கண்ணாடி உங்களுக்கு வாங்கி கொடுத்துரும். அவன் அந்த குரங்கிட்ட பாஷை அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட சொல்லுவான் குரங்கிட்ட, அந்த கண்ணாடியை போட்டுருன்னா அந்த கண்ணாடி கண்ணாடி கீழே போட்டால் உடஞ்சிரும் இல்லையா. நீங்களும் ஐயோ சரி பரவாயில்ல, 1000 ரூபாய் கண்ணாடி 200 ரூபாய் பரவாயில்லன்னு அதனால அதுக்கு கொடுத்துரும். அதனால அவன் என்ன சொல்லுவான், ஹரே கிருஷ்ணான்னு குரங்க பார்த்து கொடுக்கும். அதுதான் வேற. ஹரிஹி அப்படிமா உடனே குரங்கு வரும். ஹரின்னா குரங்குன்னு அர்த்தம். அதனால வரும். அதனால வாயை திறந்தா என்ன சொல்லுவான், ஹரிஹி. எவ்வளவு சார் கொடுக்கணும் பணம், 50 ரூபாயா 100 ரூபாயான்னு கேட்டா ஹரி, ஹரி கிருஷ்ணா. நீங்க கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டா போங்கம்மா. நான் ஏழையா இருக்கேன், எனக்கு இவ்வளவு தூரம் செலவிட்டு வந்திருக்கேன், இப்ப கையில ரொம்ப பணம் இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா பரவாயில்ல. நீங்க இந்த ஊர்ல சொல்லுவாங்களா, அதனால அங்க ஹரி. எங்க கோவர்தன மலை என்ற ஒரு மலையை, பெரிய மலையை இடது கை சுண்டு வரலால, நான் வலது கை காமிக்கிறேன், போட்டோல மாறி விடும். அதனால இடது கை சுண்டி வரலால 7 நாள் காத்தான், தூக்கி காத்தான். மழை கொட்டிது, இந்திரன் மழை கொட்டினான், கல் மழை கொட்டினான். அதனால கல் மழை கொட்டினதுனால அந்த கல் மாரியை காத்தான் அவன். ஆடு மாடு எரும மாடு கோபர்கள் இடையர்கள் இடைச்சிகள் என்னென்ன அங்க உயிர்கள் இருந்ததோ எல்லாம் அந்த 7 நாள் காப்பாற்றப்பட்டது. இந்திரனுக்கு கோபம் வந்தது. ஏன்னா இந்திரனுக்கு சாப்பாடு போடலைங்க ஒரே கோபம் தான், உணவு கொடுக்கவில்லை. அதனால இந்திரனுக்கு பதிலாக மலைக்கு கொடு அப்படின்னு நான் கண்ணன். ஏனென்றால் இந்திரனுடைய செருக்கை, கர்வத்தை, இருமாப்பை அழிப்பதற்காக அப்படி அந்த லீலையை செய்தான். அப்புறம் மழையை நிறுத்தினான், வந்தான் இந்திரன். கண்ணனுக்கு மரியாதை செய்வதற்காக காமதேனுவை அழைத்து கொண்டு வந்தான். காமதேனு என்ற வெள்ளை பசு திருப்பார்கடலிலே உண்டானது. அந்த பசு வந்து கேட்டதெல்லாம் கொடுக்கும். அதை பசுவை நாம எங்க பார்த்தாலும் வணங்கணும். இந்த போயிட்டு இருக்கோம் வழியில ஒரு பசுமாடு நிற்கிறது, முடிந்தால் அதை பிரதட்சணமாக போகணும். வலது அதுக்குடைய நமக்கு நம்ம அதுக்கு இடது பக்கமாக போய் நம்ம சுற்றி வர முடிஞ்சா வரணும். நல்ல நல்ல மாடா இருந்தாதான், இல்லாட்டா ரொம்ப இந்த மாடா இருந்தா, முரட்டு மாடா இருந்தா கஷ்டம். அந்த பசு மாடை வணங்கி வர வேண்டும். பசுமாடையை வணங்கினால் என்ன ஆகும்னா பூ பிரதட்சணம், இந்த உலகத்தையே சுற்றி வந்ததாக. அதனால வழியில பார்த்தாலும் அப்படி செய்யணும். கோ மாதா நம்முடைய குலத்தினுடைய மாதா, அம்மா. அதனால இந்த இடத்துல கோவர்தன மலை, இந்த கோவர்தன மலையில யாரை போய் சேவிக்கிறீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே பாசுரத்துல சொன்னான், கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்று முதல் திருநாமம். அதனால
ஒரே ஒரு விஷயம், இந்த குழந்தை வந்து இந்த மடத்துல விழுந்ததுன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. ஆனா பெரியவங்க வரலாம், பெரியவங்கள் இந்த படத்துல வரலாம், குழந்தைகள் வரக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து இந்த குழந்தைகளை வந்து வேற விதமா முகத்தை மாற்றி ஏதாவது தவறா செய்து குளோனிங் என்று சொல்வார்கள், அது செய்வார்கள். அந்த குழந்தை இங்கே அனுமதி கிடையாது. உட்காருங்க பேராசிரியர். அதனால கேசவன் என்ற பெயர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 654ஆம் திருநாமம். அதனால வட மதுரை என்று சொல்லலாம், பிருந்தாவனம் என்று சொல்லலாம், கோகுலம் என்று சொல்லலாம், இப்படி பல விதங்களால. அதனால அப்படிப்பட்ட பிருந்தாவனத்தினுடைய பிராட்டியை பற்றி பேசினது 7வது பாசுரம். 8வது பாசுரம் தன்யாசி ராகத்திலே பாடினது கீழ்வானம் வெள்ளென்று என்று பாசின பாசுரம். அந்த பாசுரத்துல அந்த ஒரு வரி வருகிறது, கோது கலமுடைய பாவாய், ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்ணே, நீ எழுந்து வர வேண்டாமா, எங்களோடு எங்களுக்கு முன்னால் நீ செல்ல வேண்டாமா, தலைவியாக இருக்க வேண்டாமா என்றெல்லாம் கேட்ட அந்த பாசுரம். ஆர்வத்தோடு இருக்க வேண்டிய பெண். அப்படி கேட்கிற பொழுது நாமெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டா, ஆர்வத்தோடு கோவிலுக்கு. அவங்க கூப்பிட்டாங்களே, வீட்டுல அம்மா அப்பா கூப்பிட்டாங்க, தாத்தா பாட்டி கூப்பிட்டாங்க, போக சொன்னாங்க, இவ்வளவு தூரம் பேருந்துல வரணுமே, கால் வலிக்குமே, அப்படிலாம் நினைக்க கூடாது. கோயிலுக்கு வர்றதுங்கிறதுக்கு ஆர்வத்தோட வரணும். அப்ப 20 நாள் சாப்பாடு போடுறாங்க, நல்ல இட்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வரக்கூடாது. அதனால அப்படி அப்படி ஆர்வத்தோடு வரும்பொழுது என்ன பண்ணா, கிருஷ்ணாவதாரத்துல ருக்மிணி என்ற பிராட்டி அவதரித்தாள். எப்பொழுதுமே தாயாருக்கு வந்து அவதாரம் கிடையாது, ஆவிர் பாவகா. ஏன்னா அண்ணன் சிவன், பரமசிவனுக்கும் ஆவிர் பாவம் தான் எப்பொழுதுமே. திடீர்னு வந்து திடீர்னு மறைஞ்சிருது, திடீர்னு தோன்றுவது, திடீர்னு மறைஞ்சிருது. ஏதோ சில மணி நேரம் கூட இல்லை, நரசிம்மன் கூட சில மணி நேரம் தான், சில மணித்துளிகள் தான். அதே மாதிரி இந்த இது சிவன் மாதிரி, பரமசிவன் மாதிரியே இந்த தங்கையும், அதாவது ரங்கநாயிகா பிராட்டியும், அதாவது ருக்மிணியும் திடீர்னு பிறந்தவள் தான். ராஜா குலத்தில் அரசனுடைய மகளாக, அரசியாக, இளவரசியாக பிறந்தவள். அவளுக்கு என்ன தைரியம் பாருங்க, கோதுகலமுடைய பாவாயா இருந்தாள். ஏன்னு கேட்டா, கிருஷ்ணன் சொல்றதுக்கு முன்னாடியே கிருஷ்ணனை பார்க்காமல் கேள்விப்பட்டு காதல் செய்து கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற பேராசையினாலே 7 பாடல்கள் எழுதினான் சம்ஸ்கிருதத்துல. முதல்ல பெண் காதல் கடிதம் எழுதினது பிராட்டி தான், வழி காட்டி கொடுத்துட்டான். அதனால ஆண் எழுதல, பெண் தான் எழுதல. சுத்வா குணான் புவன சுந்தர சிம்மதாம் தே நிர்விஷ்ய கர்ம விவரைஹி ஹரதோங்க தாபம் என்று ஆரம்பிச்சு 7 பாடம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம். அதுல பாடுற பொழுது கடைசியில சொன்னான், வேள்வி இருக்கிறது, வேள்வியிலே நெருப்பு இருக்கிறது, அக்னி இருக்கிறது. அந்த நெருப்பிலே நெய் முதல்ல நிறைய அதுல சேர்ப்பார்கள், மந்திரம் சொல்லி சேர்ப்பார்கள், வேத மந்திரம் சொல்லி சேர்ப்பார்கள். அந்த நெய்யை நாய் வந்து கவிக்கொள்ளக்கூடாது. நாய் வந்து ஈனப்பிறவின்னு அப்படி அல்ல. நமக்கெல்லாம் பெரியவர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, நாய் இருக்கு, நாய் கொலைக்குது, நம்மளை பார்த்து கிட்டக்கு வந்து கடிச்சிரும் போல இருக்கு, என்ன பண்ணணும், நீங்க குனிங்க போகணும், பிடிங்க போகணும், அது ஓடிவிடும். அங்க ஒரு கல் இருக்கு, நாயை கண்டால் கல்லை காணும்னு ஒரு பழமொழி உண்டு. கல் அங்க பக்கத்துல இல்லை, அப்படி நீங்க குனிஞ்சாலே போகணும், அது போகணும். பார்த்துருக்கீங்களா? அதனால கல் எடுத்துட்டோம், கல் இருக்கு, எடுத்துட்டு நாய் அங்க இருக்கு, நீங்க இங்க போகணும், அதை அடிக்காம இங்க, அதை துன்புறுத்தக்கூடாது. அஹிம்சை, மேல ஹிம்சை பண்ணக்கூடாது. அது மேல கரெக்டா குறி வச்சு அடிச்சு அது காலை உடைஞ்சிடக்கூடாது. அதனால அது பகவான், என்ன அது ஜீவாத்மா, அதுல உயிராக இருக்கிறான் எம்பெருமான். அதனால எனக்கு தினம் நம்ம அந்த பாடத்தை கத்துக்கணும். 70 வயசு ஆன ஒரு பாடுதான், ஓஹோ நாயை பார்த்தா பகவான் நினைக்கணும். 5 வயசுல எல்லாரும் கல் எடுத்து அடிச்சு வால்ல வெடி கட்டி தீபாவளி போது அதை ஓட விட்டு வேடிக்கை பார்க்கணும்.
இப்போ பொங்கல் வருது, அது கூட என்ன பண்ணுவீங்க, மாடுகள்லாம் வீட்டில் மாடுகள் இருந்தால் அதை விரட்டி அடிக்கிறது, கழுத்துல மாலையை போட்டு ஓங்கி குச்சியால் அடிக்கிறது, அப்படி பண்ணக்கூடாது. அதனால அதுல ருக்மிணி பிராட்டி கடிதம், காதல் கடிதம் எழுதி தான் கோதுகலமுடைய பாவா என்று அங்கே நிரூபித்தாள். அதனால ருக்மிணி பிராட்டியை சொல்லக்கூடியது 9வது பாசுரம். 10வது பாசுரம், சாரி 8வது பாசுரம். 9வது பாசுரம் திருப்பார்கடல். ஏற்கனவே 2வது பாசுரத்துல வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருஜைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமநாடின்னு பார்த்தோம். அதனால அங்க ஒரு தடவை திருப்பார்கடல், ஒரு தடவை திருப்பார்கடல். எதுக்கு திருப்பார்கடலை திருப்பி திருப்பி 2வது தடவை சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நாமெல்லாம் பிறந்த ஊர் எதுன்னா உங்களுக்கு ஒரு அதுல ஒரு அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. எங்க ஊர், நான் பிறந்த ஈரோடு. அதை அங்க ஈரோடுல பால் நிறைய கிடைக்கும். அந்த பால் நல்ல நல்ல பாலா கிடைக்கும். இங்கெல்லாம் தண்ணி பாலா கிடைக்கும். சம்ஸ்கிருதத்துல பயகான்னா பால்னு ஒரு அர்த்தம், தண்ணீர்னு ஒரு அர்த்தம். அதனால இது பால்காரருக்கு தெரியும் போல் இருக்கு, அதனால மாட்டுக்கும் தெரியும் போல் இருக்கு. நீங்க நல்ல தீனி போடாட்டா என்ன பண்ணும், தண்ணியா தான் இருக்கும் பால். அதனால அந்த பால் நல்ல பாலா இருந்தா நல்ல கெட்டி தயிரா இருக்கும். அந்த தயிரை வெட்டும்படியா, கத்தியால வெட்டும்படியா இருக்கு, அதான் சாப்பிடும். அதனால ருக்மிணி பிராட்டி கோதுகலமுடைய பாவாயா இருந்தது திருப்பார்கடல். திருப்பார்கடல் ஏன் அப்படின்னு கேட்டா, திருப்பார்கடல்ங்கிறது கண்ணனுக்கு மாமனார் பெண் எடுத்த இடம். அதனால திருப்பார்கடலுக்கு ரொம்ப பிடிக்கும். திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டு இருப்பவன். அதனால வியூக ரூபமாக வாசுதேவன், சங்கர்ஷணன், அனிருத்தன், பிரத்யுமனன் என்ற 4 திருப்பெயர்களுடன் படுத்துக் கொண்டிருப்பவன். அதனாலே அவனுக்கு ஏற்கனவே படுக்கை ரூம், பெட்ரூமும் அதான், படுக்கை உள்ளும் அதான், மாமனார் வீடும் அதான். அதனால சம்ஸ்கிருதத்திலே ஒரு அழகாக சொல்வார்கள் 4 வரி. அதனால சொசுர கிரகம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. சொசுர கிரகம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. மாமனார் வீடு சொர்க்கம். 1 மாதத்துக்கு மேல் தங்க முடியாதுன்னு அதுல பின்னால வருது. இல்லாட்டா அவர் தன்னுடைய பாதுகை எடுத்து அடிச்சு அனுப்பிச்சிருவாருன்னு சொல்றாங்க. என்ன மாப்பிள்ளை, நீங்க எவ்வளவு நாளா அவங்க மாமனார் வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் தீபாவளிக்கு வந்தேன் அப்படின்னு. ஒரு 10 நாள் முன்னாடியே பார்த்தேன், போன தீபாவளிக்கு வந்தேன், இந்த தீபாவளி வரலையும் இருக்கேன் அப்படின்னு. அப்படியே சாப்பாடு போட்டா அங்கேயே உட்கார்ந்துருவார். சோறு கெண்ட இடம் சொர்க்கம் என்று சொசுரகிரக நிவாசா சொர்க்கலோகோகி நராணம். சொசுரகிரக நிவாசா, மாமனார் வீட்டில் தங்குவது என்பது சொர்க்கலோகோகி நராணம். அப்புறம் 4 வரி இருக்கு. முதல் நாள் நல்ல சாப்பாடு போடுவார், நல்ல பாயசம், திருக்கண்ணமது என்று சொல்வார்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில். பாயசம் கொடுப்பார்கள். முதல் நாள் வடை கொடுப்பார்கள், நிறைய கொடுப்பார்கள். நீ கூட ஒரு இடத்துக்கு போன 2 வடை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது வெங்காய வடையா போயிடுச்சு, அதனால சாப்பிட முடியும். அதனால வடை நிறைய கொடுப்பாங்க, கேட்டா நிறைய கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் பாயசம் கிடையாது, 1 வடை தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு 1 வடை தான் இருக்கு. நாளைக்கு வடையும் கிடையாது, பாயசமும் கிடையாது. இந்த ரசம் கொடுப்பார்கள். இந்த ரசம் ரொம்ப தண்ணியாக இருக்கு. இப்படி நாளாக சாப்பாடுடைய பொருட்கள் குறைந்து, மரியாதையா வெளியில போறது நல்லது. அதனால அதுக்காக சொல்லுவாங்க. இப்ப மாப்பிள்ளை யாரு, கண்ணன். மருமகள் யாரு, கோதா, ஆண்டாள். அதனால திருப்பார்கடல 2 தடவை சொன்னான். ஏன்னா மாமியார் வீடு மாமனார் வீடு ரெண்டும் மருமகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க போனா மாமியார் சமைத்து போட்டு விடுவார்கள், நாம சாமி அதுக்காக அதுக்காக சொல்லுவாங்க. அதுக்காக மருமகளுக்கு மாமியார் வீடு பிடிக்கும். மாமியார் சிறிய வயதினராக இருந்தா செய்து விடுவார். ரொம்ப வயதான படுத்து கொண்டிருக்கிறாங்கன்னா மாமியார் வீட்டுக்கே போக மாட்டாங்க. மாமியார் வீடுன்னு சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிறை மாமியார் வீடு. நாங்கள்லாம் சிறைக்கு போயிருக்கோம். 10 நாள் திருச்சிராப்பள்ளியில் சிறைக்கு போயிருக்கோம். போராட்டத்தில் சிறைக்கு போயிருக்கோம். 10 நாள் இருந்தோம். கேவரு களி உண்டோம்.
அதனால விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னோம், வெளியில வந்தோம். 7 நாள் ஆகிவிட்டது. எம்ஜிஆர் எங்களை விடவில்லை. எம்ஜிஆர் முதல்வர், தமிழ்நாடு முதல்வர், அவர் என்னை விட, ராமச்சந்திரன் பேர் அவருக்கு இல்லையா, எம்ஜி ராமச்சந்திரன், பெருமாள் ராமச்சந்திரன் தான். 7ஆம் நாள் எங்களுக்கு பயம் வந்து விட்டது. குடும்பத்தை விட்டு, அப்ப எனக்கு கல்யாணம் ஆகல, அதனால குடும்பத்தை விட்டு வந்தவர்கள்லாம் உண்டு. அதனால நான் பயம் இல்லாம இருந்தேன். எங்க அப்பாவுக்கு சம்ஸ்கிருதத்திலே கடிதம் எழுதினேன். அவர் சம்ஸ்கிருதத்திலே கடிதம் எழுதினார். அவர்கள் அந்த கடிதத்தை பிரிச்சு பார்த்து உள்ளே ஏதாவது வெடி வைத்திருக்கிறாளா என்று அங்கே பார்த்தார். கடிதத்தை பிரித்தாங்க, கவர்ல இருந்தது, ஒரு உரையில இருந்தது. அது அந்த இருக்கும் பொழுது எதுக்கு சொல்ல வரேன், நாமே நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு சிறையிலே உட்கார்ந்து. இப்ப கூட என்ன பண்றீங்க, கோவிலுக்கு போறீங்க, இங்க வரீங்க, கோயிலுக்கு போறீங்க, இங்க வரீங்க, வேற ஏதாவது பணி இருக்கிறதா? இல்லை, இது ஏதோ சிறை மாதிரி இருக்கிறதோ அப்படின்னு. சிறையில நல்ல சாப்பாடு போட்டார்கள் சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். எங்களுக்கு இருக்கிறதுக்கு தான் இடம். அதனால திருப்பார்கடலை சொன்னால் ஆண்டாள் 9வது பாசம். நேற்று பார்த்தோம், நோற்று சுவர்க்கம். ஒரு நல்ல பெண், ஞானியான அறிவுள்ள பெண், ஏற்கனவே பாதி வழி சென்று விட்டால், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்று ஆரம்பிச்சு பார்த்தோம். அதுல என்னன்னு கேட்டா, அதுல கூப்பிடும் பொழுது நேற்றே வந்து பாராட்டுவதற்காக அருங்கலமேன்னு பார்த்தோம். அருங்கலமே, நேற்று கேட்டவர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அருங்கலமே என்று கூப்பிடும் பொழுது அது எதை குறிக்கிறது என்றால், கிருஷ்ண அரண்ய கஷேத்திரம் என்று குறிப்பிடுது. அது எங்கே என்றால், தஞ்சாவூருக்கு பக்கம் போயினா திருக்கண்ணபுரம் என்று. அதனாலே கண்ணன் கஷேத்திரம் 5 இருக்கின்றது. வடுவூர் ராமன் கஷேத்திரம், அது மாதிரி திருக்கண்ணபுரம் இருக்கு. கண்ணன் வரும், இந்த திருக்கண்ண மங்கை அப்படிலாம் வரும். அந்த மாதிரி அந்த திருக்கண்ணபுரத்தினுடைய பிராட்டியை சொல்லுகிறது 10வது பாசனம். இன்று கற்றுக்கரவை பாசுரம். கற்றுக்கரவை பாசுரத்துல பொற்கொடியே என்ற ஒரு சொல் வருகிறது. பொற்கொடியே, முன்னாடி கோதுகலமுடைய பாவா என்று பாராட்டினார்கள், அடுத்தது அருங்கலமே என்று பாராட்டினார்கள், 3வதாக இன்று பொற்கொடியே என்று பாராட்டுகிறார்கள். அது மட்டும் இல்லை, செல்வ பெண்டாட்டி, கை கூப்பினார், கை கூப்பி, கோயில் நல்ல செல்வ பெண்டாட்டி என்று அழைக்கிறார். முன்னாடி போன பாசுரத்திலே ஞானி அறிவுள்ளவள் என்று பார்த்தோம். இந்த பாசுரத்திலே கண்ணனுக்கு இந்த பெண்ணை பிடிக்கும் என்று பார்த்தோம். பெண்ணுக்கு கண்ணனை பிடிக்குங்கிறது போன பாசுரம், கண்ணனுக்கு பெண்ணை பிடிக்குங்கிறது இந்த பாசுரம். அதனால பராசர பட்டர் ஒருவர் இங்கே எழுந்தொழியிருந்தார். கூடத்தாழ்வானுடைய திருமகன். அவர் எம்பெருமான் ரங்கநாதன் சந்நிதியிலே ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்ற நூலை எழுதி நமக்கு அருளி இருக்கிறார். அதிலே அந்த 61 பாடல்களை பாடும் பொழுது ரங்கநாதன் ரசித்து கேட்டார், சுவைத்து கேட்டார். சீதை இல்லாமல் ராமாயணம் இல்லை அப்படின்னார். சீதை இருந்தாதான் ராமாயணம், சீதை இல்லைன்னா ராமாயணமே இல்லைன்னு. அப்புறம் 4 திருக்கைகள், அப்புறம் கதை ஒன்று உண்டு, வில் உண்டு. 4 திருக்கைகளில் சங்கம், சக்கரம், கதாங்கிற கௌமோதிக்கு, அப்புறம் ஷார்ங்கம்ங்கிற வில்லு, அதுக்கப்புறம் சங்கம், சக்கரம், கதா, கத்தி, நந்தகா, கட்கஹான். இந்த 5 ஆயுதங்களை ஏன் எம்பெருமான் நம்பெருமாள் தூக்கி கொண்டிருக்கிறான்? ஏன் சீதையிட்ட கொடுக்க கூடாதா ராமன்? ருக்மிணிகிட்ட கொடுக்க கூடாதா கிருஷ்ணன்? ஸ்ரீதேவி பூதேவின்னு 2 பேர் இருக்காங்களே, இந்த பக்கம் அந்த பக்கமும். இங்க 2 ஆயுதம், அங்க 2 ஆயுதம், இவன் ஒரு ஆயுதம் வச்சுக்கலாம்ல. அதனால இதை தூக்கிட்டு உட்காந்துருக்கான் இவன். பராசர பட்டர் சொன்னார், அது ரொம்ப கனமாக இருக்கும், எடையா இருக்கும், அதனால உனக்காக எம்பெருமான் தாங்கி கொண்டு நிற்கிறான் என்று சொன்னார். இதெல்லாம் கேட்டு ரசித்தவர் எம்பெருமான். அப்போ இந்த 11வது பாசுரம், இன்றைய பாசுரம், திருவரங்க
நாயிகாவை, அதாவது ரங்கநாயிகையை குறிக்கக்கூடிய பாசனம். அப்படி பார்க்கிறோம். நாளைக்கு 12வது பாசனத்துல பார்ப்போம் கனெக்ட். இன்றைக்கு பொருள் பார்ப்போம். கற்றுக்கரவை கணங்கள் பரகல். முதல்ல கற்று என்றால் கன்று அர்த்தம், கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். கற்றுங்கிறது தமிழ்ல இந்த இடத்துல கண்ணுக்குட்டி. கற்று கறவை பசுக்கள். பசுக்கள்லாம் என்ன செய்யும்னு கேட்டா 2 விதமான அதுக்கு ஒரு பண்பு உண்டு, குவாலிட்டி. என்னன்னு கேட்டா, அடிக்கடி குழந்தைகள் பெறும் பாக்கியம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பசு. அது எதுக்காக குழந்தை எதுக்கு பெறணும்னு கேட்கும் பொழுது எல்லோருக்கும் பால் கொடுக்கும். அதாவது கன்றுக்குட்டிக்கு மட்டும் அது பால் கொடுக்கல, நமக்கும் மனிதர்களுக்கும் பால் கொடுக்கறதா. அதனால ஒரு கன்றுக்குட்டி பிறந்து ஒரு சில மாதங்களிலேயே மீண்டும் கருத்தரிக்கும், மீண்டும் கன்றுக்குட்டி ஈனும். அந்த கன்றுக்குட்டியால கன்றுக்குட்டிக்காக பால் கொடுக்கிற ஷாக்கில் மனிதர்களுக்கும் பால் கொடுக்கும். அதனால கற்று கரவை. அதுவும் பகவான் கிருஷ்ணன் இருக்கிற கோகுலம் துவாபர யுகத்திலே. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்னும் பாருங்க, இன்னும் போனேன், இந்த வருஷம் போனேன், ஒரு தடவை போயிருக்கேன், இந்த வருஷம் போனேன். போனா அங்க பால் கிடைக்குது, வெண்ணெய் கிடைக்கல, வெண்ணெய் மட்டும் கிடைக்கல, தயிர் கிடைக்குது, நெய் கிடைக்குது, பால் கோவா கிடைக்குது, பால் கோவா கிடைக்குது, திரட்டு பால் கிடைக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. ஆனா வெண்ணெய் இல்லை. ஏன் சார் வெண்ணெய் கிடைக்கலையேன்னு கேட்டேன். வெண்ணெய்ங்கிறது பகவானுக்கு இருந்தது, உங்களுக்கு கிடையாது. அதனால அது மட்டும் இல்லை, அது வெண்ணெயை வைத்து கொண்டு தான் நாங்கள் பாலாடை தயாரித்து அந்த பாலாடையை அது திரட்டு பாலிலே சேர்த்து வெல்லம் சேர்த்து சர்க்கரை சேர்த்து அதை செய்கிறோம். அதனால வெண்ணெய் கிடையாது. மோர் கிடையாதுங்க, மோர் கிடையாது. தயிர் கிடையாது, பால் தயிர் நெய் இந்த 3 கிடையாது. அதுதான் ஒரு அதிசயம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அதைத்தான் இப்ப பார்க்கிறோம். கற்று கரவை. எத்தனை மாடுன்னு கேக்குறீங்க? எத்தனை மாடுன்னு கேட்டா நிறைய. ஒரு கூட்டத்துல 10 பேர்னு வச்சுங்கன்னா பல பல கணங்கள். ஒரு கணத்துல 10 பேர்னா நிறைய. அதனால கற்று கரவை கணங்கள், கூட்டம் கூட்டமா இருக்கிற பசுமாடு. எல்லா பசுமாடும் பாலை கொடுத்து கொண்டே இருக்கின்றன, நிரந்தரமாக, தடையின்றி இடையூறின்றி கொடுத்து. ராத்திரி இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எனக்கே அதுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. காலையில 4 மணிக்கு உங்க வீட்டுல பால் வந்துடும், 4 மணிக்கு. அப்ப எப்ப கறப்பாங்க? ராத்திரி 2 மணிக்கு. 2 மணிக்கு அதை நம்மளை எழுப்பி நீங்க காஃபி கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பீங்களா? 2 மணி, ராத்திரி 2 மணிக்கு. 2 மணிக்கு மாட்டை எழுப்பி உட்கார்ந்துருக்கும், அந்த மாட்டை எழுப்பி பாலை கறந்து அதுக்கு துன்பம் கொடுத்து கண்ணுக்குட்டி ஊட்ட சொல்லி பிறகு நமக்கு கொண்டு 4 மணிக்கெல்லாம் உங்களுக்கு காஃபி தரத்துக்காக கொடுக்குறோம் பால் இல்லையா? அதனால இரவு கூட அது தூங்கல, பகல்லையும் தூங்க விட மாட்டேங்க நீங்க. பகல்ல ஓட்டி செல்கிறீர்கள், வயலுக்கு புல் மேய ஓட்டி செல்கிறீர்கள். அதனால்தான் மாட்டை பார்த்தாலே கும்பிடும், மாட்டை கண்ணால பார்த்துட்டாலே கும்பிடும், நினைத்தாலும் கும்பிடும். அப்படி கற்று கரவை கணங்கள் பல கறந்து 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 கை வலிக்குதே தவிர பால் குறையல. அப்போ இது யாருன்னா ஆசிரியர். ஆசிரியர் என்ன பண்றார்? நம்முடைய ஒரு ஆசிரியர் என்ன பண்றார்? பல ஆசிரியர்களிடம் கற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் பல புத்தகங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார், பல ஆசிரியர்களை சந்தித்து கேட்டு அறிவை பெற்றிருக்கிறார். கற்று கரவை ஆசிரியர், கற்று கறவை பசுவாக இருக்கிற ஆசிரியர் பாலை சொரிவதற்காக, ஞானம் என்ற பாலை சொரிவதற்காக பல ஆசிரியர்களிடம் சென்று கற்றவர். கணங்கள் பல கறந்து. அதுக்கப்புறம் இங்க எதிரிகள் இருக்கிறார்கள். செற்றார் என்றால் எதிரிகள், பசுமாட்டை கொல்றவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றணும். அவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றும் பொழுது பசுமாடு புனிதமானது, அதை கொல்லக்கூடாது, அதனுடைய உடலை சாப்பிடக்கூடாது என்று அவங்களுக்கு அறிவுறுத்தி
ஏன்னா நீங்க என்ன சொல்லணும்னா அன்பா சொல்லணும். எப்படி வந்ததுன்னு கேட்டா, யூகே என்ற எங்கிலாந்து என்ற நாட்டிலே பசு உடலை சாப்பிட்டு நோய் வந்தது, கவு டிசீஸ் என்று. அப்போ ரொம்ப பிரபலமான இருந்தது, பல லட்சம் பேர் அதனால பாதிக்கப்பட்டார். அதனால அது வரும்னு சொல்லணும் நீங்க. அதனால வியாதி வந்துடும், அதனால பசுமாட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் கேட்பாங்க. ஏன்னா சும்மா சொன்னா கேட்க மாட்டாங்க. அது புனிதமானது, அதை வணங்க வேண்டும், அது அம்மா மாதிரின்னு கேட்க மாட்டாங்க. அது வயிற்றுக்குள்ள போனா தகராறு வரும்னு சொல்லணும். அதனால அதனால பசு அவர் என்ன பண்ணார், ஆசிரியர்கள் செற்றார் திரளழிய சென்று சென்று செய்யும். எதிரிகள் இருந்தார்களானால், எம்பெருமான் தவிர வேறு தெய்வத்தை கொண்டாடுபவர்கள் இருந்தார்களானால் அவருடைய திரள் அழிய, அவருடைய கருத்துக்கள் எல்லாம் எதிர்த்து பேசி அவர்கள் ஒத்துக்கொள்ள வைத்து திரள் அழிய சென்று, யார் அந்த மாதிரி கேட்கிறார்களோ அந்த ஊருக்கு போய், முல்பாகல்னு ஒரு கர்நாடகாவில் ஒரு இடம், இங்கே கூட முல்பாகல் மடம் என்று இருக்கிறது. இந்த முல்பாகல் இடத்துக்கு போய் மத்வ சம்பிரதாயத்தை, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு வேறு என்று சொன்னவர்கள் தான். ஆனால் சில 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 வேற்றுமைகள் இருந்தது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்திற்கும் அத்வைத சம்பிரதாயத்திற்கும். அதனால அதை விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் சிறந்தது என்று நிறுவி வேதாந்த தேசிகருக்கு இன்றும் அங்கே ஒரு தூண், வெற்றி தூண் நிறுவப்பட்டது. திருப்பரங்குன்ற தூண் இல்லை, அங்கே வெற்றி தூண் நிறுவப்பட்டது. முல்பாகல் மடத்துல போய் அவர் வாதிட்டு வெற்றி கொண்டிருக்கிறார். அப்படி அதனால செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும், அவர்களை நம்ம சம்பிரதாயத்துக்கு வழிக்கு வர செய்து ஒத்துக்கொள்ள வைப்பது. அப்புறம் குற்றம் ஒன்றில்லாத, ஏன் சண்டை போடுறீங்கன்னு கேக்குறீங்க இல்லையா? அதனால அப்படி சண்டை போடுறதுங்கிறது இல்லைங்க. குற்றம் ஒன்றில்லாத, அவங்கள அடிக்க போகல, பேசி அவங்கள நம்முடைய கருத்துக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய செய்கிறது. குற்றம் ஒன்றில்லாத கோவலர், கோவலர்னா இடையர்கள், மாடு மேய்ப்பவர்கள், இடைச்சிகளையும் சேர்த்துக்கணும். கோன்னா ஞானம், தமிழ் சம்ஸ்கிருத கோன்னா ஞானம். அதனால கோவலங்கிறது ஆசிரியர். அதனால எல்லா ஆசிரியர்களுக்கும் கற்றுக்கொண்டு இவர் பேராசிரியராக ஆகிவிட்டார். அதனால பல்கலைக்கழக பேராசிரியராக ஆகிவிட்டார். அதனால கோவலர்தம் பொற்கோடியே. கோவலருக்கு யாரு? பெரியாழ்வார். பெரியாழ்வார் தான் சொல்லி கொடுத்தார். அதனால ஆசிரியர் அவர் தான் பேராசிரியர், அவர் தான் வேதாந்த ஆசிரியர், வேத ஆசிரியர், மறையாசிரியர். அவர் பெண்ணுக்கு சொல்லிக் கொடுத்தார் பொற்கொடியே. பொற்கொடியேங்கிறது தன்னையே சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் இருக்கு ஆண்டாள். அப்படிப்பட்ட பொற்கொடி, பொற்கொடினா அழகான பெண். அதனால பொற்கொடியே. இன்னும் கொஞ்சம் இது சமுதாய சோபா என்று சொல்வார். ஒருத்தரை பார்த்தா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று பழமொழி. ஒருத்தரை பார்த்தா படித்தவங்களா படிக்காதவங்களா அப்படின்னு கொஞ்சம் புரியும். இன்னொன்று, அவங்க கண்ணியமானவங்களா கட்டுப்பாடு உடையவர்களான்னு புரியும். பார்த்த உடனே தெரியும் நல்லவர்கள் என்று புரியும். அப்படி பார்த்த உடனேயே தெரிந்தது இந்த தோழியை பார்த்து. இந்த தோழியை கண்ணனுக்கு பிடிக்கும். முன்னாடி தோழிக்கு கண்ணனை பிடிக்கும் போன பாசம், இப்போ தோழியை கண்ணனுக்கு பிடிக்கும். அதனால பொற்கொடின்னு கூட்டம். இது சமுதாய சோபா அப்படின்றதால் முழு உருவத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு அழகு. பிறகு ஒவ்வொரு உறுப்புகளும் அழகு, உடல் உறுப்புகளும். சாதாரணமா எம்பெருமானுடைய திருமேனி பார்த்து சொன்னோமானால் திருமுடி அழகு, தலை அழகு, முகம் அழகு, கண்கள் அழகு, மூக்கு கூட அழகு, காது அழகு. ஆண்டாள் சொல்லிட்டான். நல்ல குழல் அழகர், வாயழகர், கொப்பூள் அழகர் அப்படின்னு எல்லாத்துலையும் அழகர் அழகர் சேர்த்து பாடினார் நாச்சியார் திருமணம் 143 உரைக்கும் பொழுது. அதனால அழகர் இவர். அதனால அவர் திருடினாலும் அழகர், கல் அழகர், அப்படி கல் அழகர். அதனால எம்பெருமான் அழகுக்கு எல்லாரும் மயங்கினாங்க, ஆழ்வார்கள் எல்லாரும் மயங்கினாங்க. நாமெல்லாம் பக்தராக இருந்தால் நாம் மயங்கணும். அப்படி இருக்கும் பொழுது பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே அப்படின்னு கூப்பிட்டாங்க ரெண்டாவது தடவை.
முதல்ல பொற்கொடியேன்னு கூப்பிட்டாங்க, எழுந்திருக்கல, அதனால 2வது தடவை கூப்பிட்டாங்க. புற்றரவல்குல் புனமையிலே, நீ அண்ணன் நடை மயில் நடை நடக்கக்கூடியவள். இங்க மயில் நடை இருக்கா தெரியல, ஆனா அண்ணன் நடை உண்டு, ஹம்சகதி இங்கே உண்டு எம்பெருமானுக்கு. மயில் நடை அதாவது மயூர கதி, மெதுவா ஆடி ஆடி அசி. அதனால அப்படி பார்த்து ரசிக்கணும். நல்ல மயில் நடை நடக்கிறான்னா மந்த கத்தின்னு மெதுவாக செல்கிறாங்க, வேகமாக ஓடுறது. அதனால மந்த கத்தி சொல்வார்கள். துவரித்த கத்தி என்றால் வேகமாக ஓடுறது. அதனால புற்றரவல்குல் புனமையிலே என்று சொல்லும் பொழுது சாமுத்திரிகா லட்சணப்படி உடல் அமைப்பு நன்றாக இருக்கிறது என்றார். அதனால அரவு என்றால் பாம்பு, பாம்பு படம் எடுக்கிறது. இந்த படம் எடுக்கும் பொழுது புற்றுக்குள்ளேருந்து வெளியில பாம்பு படம் எடுக்குது. புற்றுக்குள் போகும்பொழுது தன்னுடைய உடலை, நீண்ட உடலை சுருக்கி கொண்டு உள்ளே வந்து, ஒரு சின்ன துவாரம் தான் இருக்கும் அந்த புத்துல. புத்து இவ்வளவு பெருசா இருக்கும், நேரம் வந்தா மேல சின்ன ஓட்டை தான் இருக்கும். அது வழியா அந்த பெரிய உடம்பை, தன்னுடைய உடலை அங்க உள்ளே செலுத்தணும். அது வெளியில வரும்போது படம் எடுத்து ஆடும். ஏன்னா வழியில யாராவது எதிரிகள் இருக்கிறார்களான்னு பார்க்கறதுக்காக முதல்ல படம் எடுத்து ஆடும். அப்புறம் வெளியில வந்து முழு உடலையும் வெளியில கொண்டு வரும். ஏன் பெரிய கட்டு விரியன் என்று பார்த்தீர்கள், 16 அடி நீளமெல்லாம் இருக்கிற பாம்பெல்லாம் உண்டு. அதனால அந்த புற்றரவல்குல் புனமையிலே என்று சொன்னால் அந்த இடுப்பு அமைப்பு பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அந்த குழந்தை பெறுவதற்காக அந்த இடை பிரதேசம் கொஞ்சம் அகலமாக இருக்க வேண்டிய அவசியம். ஏனென்றால் குழந்தை வயிற்றிலே இருக்கும் பொழுது ஒருவேளை ஏதாவது தவறி படி தடுக்கி விழுந்து விட்டார்களானால் இந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதற்காக எம்பெருமானுடைய படைப்பிலே, பிரம்மாவுடைய படைப்பிலே அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால இந்த குண்டா இருக்கிறவங்க, ஒல்லியா இருக்கிறவங்க அதெல்லாம் பேச வேண்டாம். அதனால அந்த இடை மட்டும் கொஞ்சம் இந்த குழந்தை காப்பதற்காக பெரிதாக இருக்கும். அப்படி புற்றரவல்குல் புனமையிலே நன்றாக ஒரு செழிப்பான ஒரு நிலத்திலே இருக்கக்கூடிய மயில். இந்த மயிலுக்கு என்ன ஒரு விசேஷம் கேட்டா, மயில் இருக்கிற இடத்தில் பூச்சிகள் வராது. ஏன்னா அது பூச்சியை அது சாப்பிடும். அதனால பூச்சிகள் கிட்ட வராது. அதனால கொசு கடிக்காது நம்ம. அதனால அது ஒரு மயில். இன்னொன்று, எம்பெருமானும் மயில் மாதிரி தான். ஏன்னா இவன் பக்கத்துல பாம்பு வச்சுட்டு இருக்கான், ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்கானா. அதனால பாம்பும் மயிலும் எதிரிகள். அதனால மயில் தொகையை தலையில வச்சிருக்கான் அழகா. எதிரிகளை நட்போடு வைத்துக் கொள்வது கடவுள். பரமசிவன், இப்ப முருகனை பார்த்தீங்கன்னா கூட பரமசிவன் பாம்பு தலையில இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அப்புறம் நிலா இருக்கு, சந்திரன் இருக்கு. அதுக்கப்புறம் இடுப்புல யானை தோல் இருக்கு பரமசிவன். அதே மாதிரி அது ஒண்ணு, அது மாதிரி உண்டு. ஆனா முருகனுக்கு பாருங்க, இந்த சேவலும் மயிலும் ஒண்ணா, ரெண்டுமே எதிரிகள், உத்தரக்கொருவ எதிரி. சேவல் பார்த்தா இந்த பாம்பை கொத்தும், பாம்பு பார்த்தா சேவலை சாப்பிடறதுக்கு. அதனால எதிரிகளை ஒன்றாக வைத்துக் கொள்வது எம்பெருமான். இங்கே நம்ம பெருமாள் இருக்காரு, நம் பெருமாள் கருடன் எதிரி, பாம்பு எதிரி. கருடனுக்கும் பாம்புக்கும் பகை உண்டு. கருடன் பாம்பை கொல்லுமே தவிர சாப்பிடாது. கருடன் சாக்கபக்ஷினி, அதனால வெஜிடேரியன். அது அதனால கருடன் கொல்லாது, கருடன் சாப்பிடாது, கொல்லும். அதனால எப்பொழுதுமே பகை. அதனால அந்த பகையை உள்ளவர்களை பக்கத்திலே வைத்துக்கணும் எம்பெருமான். அப்படி நாமளும் தசரதனுடைய ஆட்சி காலத்திலே புலியும் மானும் ஒரே ஆற்றில் தண்ணீர் குடித்ததாக நாம் பார்ப்போம். அப்படி இருக்கிறதுனால இங்க புனமையிலே போதராய்னா வானம், போனர்த்தம் இல்லை, வா எங்களோடு சேர்ந்து வா. சரி, நாமளும் எல்லாரும் சேர்ந்து போவோம். எங்கே? பாவை நோன்பு நோற்பதற்காக யமுனா என்ற ஆற்றிலே போய் நீராடி
அந்த சுத்த தூய்மையாக இருந்து கொண்டு அந்த பாவை நோன்பை நூற்பதற்காக உன்னை கூப்பிடுகிறோம், வா, புனமையிலே போகிறோம். எப்போது பாராட்டினார்களோ வரேன்னு நினைக்கிறா, வரலாம்னு நினைக்கிறா, போகிறார். அப்ப எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கேட்க, திருப்பி திருப்பி எல்லாரும் வந்துட்டாங்களா, மற்றவங்களாம் வந்துட்டாங்களா? போன தடவை என்ன கேட்டோம், என்னை மறந்து நிறைய பேர் போயிட்டாங்கன்னு சொன்னீங்களே, வந்துட்டாங்க, போயிட்டே இருக்காங்க, என்னை மறந்துட்டாங்கன்னு, அதனால கோபம் வந்ததுன்னு சொன்னோம். அப்படி இல்லை. இங்க சுற்றத்து தோழிமார், பக்கத்து வீடு, அந்த வீடு, அடுத்த தெரு, எல்லா வீடும் வந்துட்டாங்களா? சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, எல்லாரும் வந்துட்டோம், நீ மட்டும்தான் பாக்கி, நீ மட்டும்தான் மீதி. அதனால சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து எங்க வந்திருக்கோம்? நல்ல வேளை கதவை திறந்து வச்சிருந்தான் இந்த பொண்ணு, நல்ல பொண்ணு. ஏன்னா கண்ணன் வரவை காத்திருந்து கதவை திறந்து வச்சிருந்தா. இந்த பங்கு 5 லட்சம் பேர் பெண்கள் வந்துட்டாங்க, ஒரே ஜாதி தொடர்பான பெண்கள், ஒரே ஜாதியோடு சேர்ந்த பெண்கள், பெண் ஜாதி. அதனால வந்தார்கள். உள்ள வந்தா முற்றம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு பேர் முற்றம்னு சொல்லலாம். இந்த கோயில்ல உங்க வீட்டில், பழைய வீட்டில் முற்றம்னு ஒன்று இருக்கும். அது வெயில் விழும், உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஏதாவது காய வைக்கிறதுனா பருப்பு, அரிசி, வடகம் எல்லாம் காய வைக்கிறதுக்கு உபயோகப்படும். அதே மாதிரி காற்று வரும், வெளிச்சம் வரும், சதுரமாக இருக்கும், ஸ்கொயராக இருக்கும், இல்லை இது செவ்வகலமாகவும் இருக்கலாம், ரெக்டாங்கிளாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது அந்த முற்றத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால எல்லாரும் 5 லட்சம் பேர் முற்றத்துக்குள்ள வந்தாங்க. பெரிய முற்றம்னு அர்த்தம், பெரிய வீடுன்னு அர்த்தம். நின்முற்றம் புகுந்து, உன்னுடைய முற்றம் சொன்னாங்க, உங்க வீடுன்னாங்க. சாதாரண நம்ம வீடுன்னு தான் சொல்லணும், உங்க வீடு எங்க வீடுலாம் சொல்லக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும், எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி இங்க வந்து நின்முற்றம் புகுந்து பிரிச்சு பேசுறாங்க. அதனாலதான் அதனால எழுந்து வரலைங்கிற கோபத்துல அப்படி பிரிச்சு பேசுறாங்க. கூப்பிட்டாலும் எழுந்து வரல, புனமையிலே கூப்பிட்டா, பொற்கொடியேன்னு கூப்பிட்டோம், வரமாட்டேங்க. அப்படிங்கிறதுனால போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து, எதுக்காக வரணும்னு கேட்டாவோ, முகில்வண்ணன் பேர் பாடும். நீலமேக சியாமள வர்ணம் அவனை பாடும். முகில் எப்படி இருக்கும்னு கேட்டா கருப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது, ரொம்ப கருப்பா இருக்காது. மழை நீர் தங்கினதுனால அது இந்த மழை நீர் நல்ல மழை நீர் தான், நல்ல தூய நீர் தான், வெள்ளையா இருக்கக்கூடிய நீர் தான். ஆனா மேகத்துக்கு போகும்போது அது கருப்பாடும். இந்த நீலம், வானம், வானத்துக்கு நீலம்ங்கிறது எப்பொழுதுமே அது இயற்கை நிறம். இந்த நீலம்னா சம்ஸ்கிருதத்துல கருப்பு அர்த்தம், நீலம்னா சம்ஸ்கிருதத்துல கருப்புன்னு அர்த்தம், கிருஷ்ணான்னு அர்த்தம். நீலம்னா ப்ளூ இல்லை, ப்ளூ இல்லை. அதனால இங்க வந்து என்ன சொல்றோம்னா ப்ளூ டிஞ்சு, ப்ளூ டிஞ்சு, அதாவது டார்க் ப்ளூ அப்படிதான் சொல்லணும். இங்கிலீஷ்ல இருந்தா டார்க் ப்ளூ, அப்படி ஆழ்ந்த நீல நிறம் சொல்லணும். அது கொஞ்சம் கருப்பாயிடும். நீலங்கிறது கருப்பு தான் சம்ஸ்கிருதம், ப்ளூ கிடையாது, நாம் சொல்ற ப்ளூ கிடையாது. அதனால இங்க வந்து முகில்வண்ணன் பேர் பாடும். முகில்ன மேகம், நீர் நிறைந்த மேகம். அதே போல அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மலை மேலே, மலை மேலே நீங்க பார்த்தீங்கன்னா அது தெரியும். மரங்கள்லாம் பச்சையா இருந்தாலும் அது முகில் வண்ணனம் வண்ணமா இருக்கும். யானை சுலபமா தெரிஞ்சுன்னா யானை நிறம் எப்படி இருக்கோ அது யானை நிறமா இருக்கும். யானை ரொம்ப கருப்புன்னு சொல்ல முடியாது, யானை வந்து கருப்பு சொல்லணும், அட்டக்கறி தமிழ்ல சொல்லுவாங்க, அது இல்லை. அதனால யானை வந்து முகில் நிறம், அதனால அந்த நிறத்தில் இருப்பாங்க. அப்படி முகில்வண்ணன் பேர் பாடும். அவருடைய திருநாமங்களை எல்லாம் நாம் பாடுவதற்காக நீ எழுந்து வா. புற்றரவர்கள் பனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட, சிற்றாதே, என்ன அசையாமல் இருக்க? இவ்வளவு பேர் 5 லட்சம் பேர் கத்துறோம், அசைய கூட இல்லையே. கொஞ்சம் கை தூக்கிறது, காலை அசைக்கிறது ஒண்ணுமே இல்லை, உயிர் இருக்கிற மாதிரியே இல்லையே அப்படின்னு. உயிர் இருக்கா இல்லையான்னு கேட்கிறாங்க. சிற்றாதே, அசையாதே, பேசாதே, வாயை திறந்து பேசல. நீ ஊமையோ செவிடோன்னு அப்ப கேட்டாங்க, இப்ப ஊமையும் இல்லைங்கிறது தெரியும் போது அப்படின்னு ஏன் பேச மாட்டேங்க? பேசாது. அப்ப இன்னொரு தடவை கூப்பிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பாராட்டி பேசினாங்க. செல்வ பெண்டாட்டி, பெண்டாட்டி மனைவி, பெண்டாட்டி.
இங்க 5 லட்சம் பெண்டுகளையும் ஆட்டி வைக்கிறியே அப்படின்னா, இவ்வளவு பேர் கூப்பிடுறோம், இவ்வளவு பேரையும் ஆட்டி வச்சுட்டு தூங்குறியே. அதனால எங்களை ஆட்டி படைத்தது அவன். நான் என்னை ஆட்டி வைக்காதீங்க, ஆட்டி வைத்தார் ஆடாதாரேன்னு சொல்லுவாங்க. எம்பெருமான் நம்மளதான் ஆட்டி வச்சாலும் ஆடாம இருக்க முடியாது. அப்படி நம்மளை ஆட வைக்கிறார் வாழ்க்கையில். அப்படி இங்கே செல்வ பெண்டாட்டி, என்ன செல்வ பெண்டாட்டி, கிருஷ்ணனுக்கு பிடித்த பெண்ணா இருக்கிறதுனால வெரி டியர் ஒய்ஃப், டியரஸ்ட் ஒய்ஃப், அதனால செல்வ பெண்டாட்டி, ரொம்ப அன்பான பிரியமான மனைவி, செல்வ பெண்டாட்டி. அவனுக்கு செல்வ பெண்டாட்டி, எங்களுக்கும் செல்வ பெண்ணாக நீ இருக்கணும். இல்லை வயதான பெண்களும் வந்து கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் பாத்திரத்துல பார்த்தோம், சிறுமீர்கள், செல்வ சிறுமீர்கள் பார்த்தோம். அதனால அவ இவங்களோட சின்னவன் வச்சுக்கோ. 15 வயசு அப்படின்னா அவங்க 10 வயசுன்னு வச்சுக்கோ. அப்படி அதனால செல்வ பெண்டாட்டி, செல்வ பெண்ணாக செல்வ பெண்டாட்டி, நீங்க எதுக்கு தூங்குறீங்கன்னு காரணம் தெரியும். தூங்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் தெரியும். ஏதாவது உடல் நிலை சரியில்லையா, அல்லது எம்பெருமானே நினைத்து உனக்கு வந்து கண்ணன் கிடைத்து விட்டான் என்ற இருமாப்பில் இருக்கிறாயா, கர்வத்தோடு இருக்கிறாயா, இப்படிலாம் வரிசையா கேள்வி உள்ளுக்குள்ள. எதற்கு உறங்குகிறான்? காலை விடிந்து விட்டது என்று சொன்னமே, அது என்ன அடையாளம் கேட்டா, சொன்னமே கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று சிறு செய்யும். மாடெல்லாம் கறக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, மாடெல்லாம் கறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காலை வந்தது தானே அர்த்தம், பொருள். அதனால நீ ஏன் எழுந்திருக்கலன்னு கேட்ட. எற்றுக்குறம், எதற்காக நீ தூங்குகிறாய்? இப்போ ஆசிரியர் வேகமா பார்க்கும்பொழுது கற்றுக்கரவை பல ஆசிரியர்கள் கற்றவர், பொற்கொடியாக இருப்பவர், அதாவது தங்கக்கொடியாக இருப்பவர் ஆசிரியர். இங்க இல்லை இப்படின்னு சொல்லலாம், ஒரு நன்றாக படித்த மாணவனை கண்டால் அவர் பொற்கொடியேன்னு கூப்பிடுறார். நல்ல மாணவனே இங்கே வா, உனக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறேன். பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே அப்படிங்கிறது, மயில் வந்து என்ன சொல்றோம், தன்னுடைய தோகையை விரித்து ஆடுங்கிறது இல்லையா. இந்த தோகையை விரித்து ஆடுவது போல மாணவன் வந்து ஆசிரியருடைய பெருமையை விரித்து சொல்லி எல்லோருக்கும் தான் கற்ற கல்வியை மற்றவருக்கு பகிர்ந்து தந்து, அப்படி இந்த ஆண் மயில் என்பது இந்த தோகையை விரித்து ஆடி பெண் மயிலுக்கு கவர்ச்சி கொடுக்கும். பெண் மயிலை அருகே அழைக்கும். இந்த நிறம், பல நிறங்கள் உள்ள அந்த தோகை இருக்க, அந்த தோகையை கீழே போட்டுறாது மயில். நாம தான் என்ன பண்றோம், ஏதாவது மயிலை பிடிச்சு அதை பிச்சாதான் வரும் மயில் தோகை, அதுவே கீழே போடாது. எப்படி சார் நமக்கு கிடைக்குதுன்னா, காசுக்காக நம்ம அதை பீத்து விடுகிறோம், அதை கொன்றே விடுகிறார்கள். அதனால அப்படி இல்லாமல் ஆசிரியர் தன்னுடைய ஞானத்தை நல்ல மாணவனுக்கு சொல்லிக் கொடுப்பார். நல்ல மாணவர்கள் வரவில்லை என்றால் தனக்கே வைத்துக் கொள்ளும். அந்த பிச்சு ஞானத்தை எல்லோருக்கும் பகிர மாட்டார். உண்மையிலே போதும். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, எல்லா மாணவர்களும் வந்துட்டாங்க, வரவேண்டிய மாணவர்கள்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து அவருடைய வீட்டுக்குள்ளே வந்து ஆசிரியருடைய குருகுலம் என்று சொல்லுவார். குருகுலம் என்றால் ஆசிரியருடைய வீடு. வீட்டுக்கு குரு வந்து சின்முற்றம் புகுந்து, எதற்காக? எம்பெருமானுடன், எம்பெருமானை பாடுவதற்காக ஆசிரியருடன் சேர்ந்து திருநாமங்க சங்கீர்த்தனத்தை செய்கிறார். முகில்வண்ணன் பேர்பாடு. அங்கே வந்து நடுவில் ஒருத்தர் தூங்குற மாதிரியோ ஒரு மாணவன் இருக்காங்க, ஏதோ களைத்து போன மாணவன். இந்த களைத்து போன மாணவன் முதல் நாள் படிச்சிருக்கான் வச்சுக்கோங்க, முதல் நாள் இரவு பூரா படிச்சிருக்கான், களைப்போடு வந்திருக்கான். இந்த களைப்போடு வந்தவன் சரியாக கவனிக்கலை. அதனால எப்படிப்பா அசையாமல் இருக்கேன், தலையாட்டவும் கூட இல்லையே, நான் பேசும்பொழுது நன்றாக இருக்கிறது என்று தலையாட்ட கூட இல்லையே. அதனால நீங்க நன்றாக சொல்லுவீர்கள் என்று நடுவில் இப்போ நீங்க சங்கீத கச்சேரி கேட்டீங்கன்னா, அரியக்குடி ராமானுஜயங்கார் நன்றாக பாடுவார். இந்த தலையாட்டுவதற்கே 4 பேரை முன்னாடி உட்காந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன், அரியக்குடி ராமானுஜயங்கார கேட்டிருக்கேன். அதனால முதல் வரிசையில நன்றாக தலையாட்டக்கூடியவர்.
அது அவங்கள தலையாட்டுறதை பார்த்து தான் மற்றவங்கள ஓஹோ இந்த ராகம் நன்றாக இருக்கிறது, இவர் நன்றாக ஆலாபனை செய்கிறார், நன்றாக நிரவல் என்று சொல்கிறேன், நிரவல். அதனால இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால குருகு என்று சொல்கிறேன், குருகு என்று சொல்கிறீர்கள் சங்கீதத்தில் மிருகா. இதெல்லாம் நன்றாக பாடுகிறார் என்று சொல்லும் பொழுது நம்ம ரசித்து கேட்க வேண்டும். அப்படி இந்த மணி கூட நமக்கு இனிமையாக விழ வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது சித்தாதே பேசாதே, பேசாமல் அமர்ந்திருக்கிறாயே நன்றாக இருக்கிறது. ஹிந்தி படித்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, வா வா அப்படின்னா அடிக்கடி சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சொல்லணும், இப்படி நடுவில் சொல்லும் பொழுதுதான் பாடுபவருக்கு உற்சாகமாக. அதனால சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி என்பவர்கள ரொம்ப தனக்கு பிரியமான அன்புள்ள ஒரு பையன் மாணவன். செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும், தூக்கத்தில் இப்படி விழறான், படுக்க வகுப்புல தலையை தூக்கி அப்படி தம்ம விழறான். அதனால விழாமல் எற்று குரங்கும் ஏன் உறங்குகிறாய், நேற்று இரவு முழுவதும் படித்து களைப்புற்றாயா என்று இங்கேயும் கேட்குறாங்க. தோழியை பார்த்து களைப்புற்றாயா, என்ன காரணம்? இஸ் இட் அவுட் ஆஃப் எக்ஸாஷன் ஆர் அவுட் ஆஃப் டிசீஸ்? வியாதியினால் தூங்குகிறாயா, இல்லை களைப்புற்று தூங்குகிறாய் என்று இந்த பாசுரத்திலே கேட்கிறார்கள். இந்த பாசுரத்திலே இருக்கிற சில முக்கியமான கருத்துக்களை நாளைக்கு சொல்லுவோம் என்று சொல்லி, நாளைக்கு என்னை திள்ளங்கேதுமை கன்று கீரங்கி என்று நாளை பாசுரத்தை சேவிப்போம், அனுபவிப்போம். இன்று கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. வாதித்விபசிரோ பங்க பஞ்சானன பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதார்யா சிரம் விஜயிதாம் பூமி. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் ரங்க ஜாமா வந்தே ரங்க ஜாமாதரம். அழகிய மணவாளன் பேரு.